இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா கோஇன்சிடென்ஸ் இல்ல. நீங்க தேடிட்டு இருந்த உங்க லைஃபை சேஞ்ச் பண்ற விஷயம் இந்த வீடியோல சொல்யூஷனா இருக்கு. தொடர்ந்து வீடியோ பாருங்க. நீங்க கோல்ஸை செட் பண்றீங்க, அந்த கோல்ஸை இமீடியட்டா எல்லாத்துக்கும் சொல்றீங்க. அப்போ உங்க கோல்ஸ் எல்லாருக்கும் சொன்னா சில பேர் சிரிப்பாங்க, சில பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, சில பேர் உங்க கோல்ஸை டவுட் கிரியேட் பண்ணுவாங்க. இது அவங்க தப்பானவங்கிறத குறிக்கிறது கிடையாது. அவங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன் பண்றது அப்படிதான் பண்ணும். ஏன்னா அவங்க பிரெயின் ப்ரொடெக்ட் பண்ண சொல்லுது. உங்களோட விஷன் இருக்கு இல்லையா, அது அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை டிஸ்டர்ப் பண்ணும். அவங்க பிரெயின் அவங்களுக்கு உணர்த்தும், இது ரிஸ்க் ஆனது, இது ப்ராக்டிக்கல் கிடையாது, இது நம்ம லைஃப்ல எல்லாம் சாத்தியமே இல்லை, நடக்கவே நடக்காதுன்னு சொல்லும். ஸோ அப்போ அவங்க உங்க ட்ரீமை ஜட்ஜ் பண்ணல, அவங்களோட லிமிடேஷனை உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஸோ அவங்க நிலையிலேருந்து தான் அவங்க பாக்குறாங்களே தவிர உங்களை பொருத்தி உங்களால சாதிக்க முடியுமா முடியாதாங்கிறது உங்ககிட்ட தள்ளல. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அவங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகுது அவங்க பிலீஃப் சிஸ்டத்துல இருக்கிறத வச்சுதான் அவங்கள தடுக்கும் நிறைய விஷயங்கள். அதை அப்படியே உங்ககிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, நீங்க எதை நார்மல்னு உங்க பிலீஃப் சிஸ்டத்துல ஃபீல் பண்றீங்களோ அதைத்தான் உங்க மைண்டு உங்களுக்குள்ள அலோவ் பண்ணும். அவங்க மைண்ட்ல உங்களோட லைஃப் நார்மல் இல்லை, அதை ஏத்துக்க முடியல, அவங்களால ஏத்துக்க முடியாது, அதனாலதான் ரிஜெக்ட் பண்றாங்க. பீப்புள் எப்போதுமே உங்களோட ஃபியூச்சரை டவுட் பண்ணல, தே டவுட் their ஓன் பாசிபிலிட்டி. அவங்களால முடியாதுங்கிறத தான் உங்ககிட்ட அப்படியே திணிக்கிறாங்க. அப்போ உங்களோட விஷயம் ஆணித்தரமா உங்களுக்கு மட்டும்தான் கிளியரா இருக்கும், எல்லாருக்கும் கிடையாது. அதான் விஷயமே, புரியுதா? ஸோ அப்போ நீங்க உங்க ட்ரீம்ஸை எல்லாருக்கும் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை, எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்லாம் தேவையில்லை. நீங்க உங்களோட செல்ஃபை, உங்களோட சுயத்தை ப்ரூவ் பண்ணா போதும். என் தயவு செய்து அவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்களோ அது உங்களுக்கானது இல்லை, அது அவங்களோட லிமிடேஷன். அவங்களால முடியல அப்படிங்கறத தான் திருப்பி திருப்பி சொல்றாங்க. நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டிங்.